என்னடா ஒரு 10 நிமிஷம் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு லேட்டா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த குழந்தைய ஹெவி பேக்கோட 100 சிட்டப்ஸ் போட வச்சிருக்காங்க. இப்போ அந்த குழந்தை சிகிச்சை பலனிலிருந்து இறந்து போயிருச்சு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா நான் சொன்ன கேஸ்க்கு இந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குங்க. ஆனா இந்த வீடியோக்கும் நான் சொல்ல போற நியூஸ்க்கும் சம்மந்தமே இல்லைங்க. ஆக்சுவலா இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா 2025 அகமதாபாத்ல கார்டியாக் அரெஸ்ட்னால ஒரு 8 வயசு குழந்தை ஸ்கூல்ல இந்த மாதிரி சேர்ல உட்காந்துருக்க வயங்க விழுந்து இறந்து போயிடுறாங்க. அந்த வீடியோ தாங்க இது. இதுக்கும் நான் சொல்ல போற இந்த பனிஷ்மெண்ட்னால உயிரிழந்த கொலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. இதுதான் இப்ப சோசியல் மீடியால ஒரு ராங்கா ஃபேக் நியூஸா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. உண்மையா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அனுஷியா அப்படிங்கிற ஒரு 13 வயசு பொண்ணு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க ஸ்கூலுக்கு ஒரு 10 மினிட்ஸ் லேட்டா போயிடுறாங்க. இதனால அவங்க டீச்சர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கொண்டு வந்த ஹெவி பேக்ஸோட 100 சிட்டப்ஸ் போட வச்சிருக்காங்க. இதனால அந்த குழந்தைக்கு கழுத்து வலி, முதுகு வலி இது எல்லாமே ஏற்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை ஆல்ரெடி அனிமிக்கா இருந்ததுனால இந்த வலி எல்லாத்தையும் சேர்த்து அந்த குழந்தையால தாங்கிக்க முடியலங்க. லாஸ்ட்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த குழந்தை சிகிச்சை பலனிலிருந்து இறந்து போயிடுச்சுங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா அந்த டீச்சரை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் பிஎன்எஸ்க்கு கீழே கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்ட் டு மர்டர் அப்படிங்கிறதுக்கு கீழே அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்ததுக்காக ஒரு குழந்தையோட உடல்நிலை என்னவா இருக்கும், குழந்தையோட உடம்பு என்னெல்லாம் தாங்கும், அவங்களால எதெல்லாம் தாங்கிக்க முடியாதுன்னு கூட ஒரு புரிஞ்சுக்க முடியாத ஒரு டீச்சர் பண்ண ஒரு தப்புனால இப்ப அந்த குழந்தை இறந்தே போயிட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது சொல்லுங்க.